அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்ரீ கன்னிமார் என்ற காமாட்சி அம்மன் திருக்கோவிலோட கும்பாபிஷேகம் தாங்க பார்க்க போகிறோம். இது 12 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற கும்பாபிஷேகம். குடமுழக்கு அல்லது கும்பாபிஷேகம் அப்படின்றது ஒவ்வொரு இந்து கோயில்லையும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை இது கண்டிப்பாக நடத்துகிறாங்களாம். ஏன் அதை நடத்துகிறாங்க அப்படின்னா, உள்ளிருக்கும் தெய்வங்களுக்கு, கடவுள் சிலைகளுக்கு தெய்வீகத்தன்மையை புதுப்பிக்கப்படுகிறது அப்படின்றது ஒரு ஐதீகமா. இதுக்கு இந்த குடமுழுக்குக்கு நம்ம என்னலாம் பண்ணுறோம் அப்படின்னா, குடத்தில் ஒரு நீர் நிரப்பி புனித ஆறுகளின் நீராக உருவகித்து மந்திரங்களினால் தெய்வத்தன்மை ஏற்றப்பட்ட நீரினால் சிலைகளுக்கும் கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் கலசங்களுக்கும் நீராட்டப்படுவதால் இது குடமுழுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கோபுர கலசங்களுக்கு தெய்வத்தன்மை பெறுவதால் ஒருவர் கோவிலுக்குள் செல்லாமலே கோபுர தரிசனம் மூலமே கடவுளின் திருவருளை பெற முடியும் அப்படின்றது எல்லாரோட நம்பிக்கையாக இருக்கு. இப்போ இந்த கோயில்ல 3 நாள் விசேஷமாக நன்றாக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இது இன்னைக்கு தான் கும்பாபிஷேகம் நடக்கும் நாள். இப்போ கும்பாபிஷேகத்துலேயும் வகைகள் இருக்காங்க. அது எத்தனை வகை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 வகை இருக்காங்க. இப்போது நம்ம ஒரு புதுசாக ஒரு இடத்துல கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது ஆவர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, பூஜை இல்லாமலும் ஆறு, கடல் இவற்றால் இப்போ ஒரு கோயிலில் பூஜை நடக்கலை, ஆறு, கடல் இந்த மாதிரி இயற்கை சீற்றத்தால் அந்த கோவில் பழுதடைஞ்சிருச்சு. அதை திருப்பி நம்ம புதுசாக இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அதுக்கு ஆனாவர்த்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கருவறை, பிரகாரம், கோபுரம் முதலியன பழுதுபட்டிருந்தால் அதை நம்ம சரி செஞ்சு அது புதுப்பித்து அஷ்டபந்தனம் சாத்தி பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்வது புனராவர்த்தனம் அப்படின்றாங்க. அடுத்து கோயிலுள்ள ஏதேனும் தகாதன, அதாவது கோயிலுக்குள்ள ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நேர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அதுக்கு அந்தரிதம் அப்படின்றது பொருளாக சொல்கிறாங்க. இப்போது கும்பாபிஷேகம் எதுக்கு நடக்குதுன்னு பார்த்துட்டோம், ஏன் நடக்குது, இதோட வகைகளையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த கோவிலில் ஒரு 3 நாட்களாக யாகம் வளர்த்து அந்த கோவிலுக்குரிய சமூகத்தினர் அவ்வளோ அழகாக அதை செஞ்சிட்ருக்காங்க. 3 நாள் தங்கி அந்த கும்மி அடித்து நாதஸ்வரம் வாசித்து எல்லாமே நாதஸ்வரில் ஒரு சின்ன பையன் அவ்வளோ அழகாக அந்த மத்தளம் வாசிச்சாப்புல. இப்போது குண்டங்களின் எண்ணிக்கையில் வகைப்பாடு. ஏக குண்டம் அப்படின்னா ஒரு குண்டமாக அமைத்தலாம். பஞ்சசாக்னினா 5 குண்டகம். நவ அக்னி அப்படின்னா 9 குண்டம். உத்தம பட்சம் அப்படின்னா 33 குண்டமா. கும்பாபிஷேகத்திற்கு செய்யப்படும் யாகங்களை எத்தனை தடவை செய்ய வேண்டும் என்று விதிமுறை இருக்கான். அது 2 காலம், 4 காலம், 8 காலம், 12 காலம் அப்படின்னு அந்த பூஜைகளை செய்கிறதுக்கு கூட, அந்த யாகங்களை செய்கிறதுக்கு கூட ஒரு சில வகைப்பாடுகள் இருக்குது. இதெல்லாம் மற்ற எந்த ஒரு மதத்துலேயும் இருக்குமா என்னன்றது தெரியலங்க. நம்ம இந்து மதத்தில் இத்தனையும் கடைபிடிச்சு தான் ஒரு கோயிலை நம்ம தெய்வத்தை ஆராதனை பண்ணுறோம். இப்போ நம்ம கண்டிப்பாக இப்போ நம்ம வீடு கட்டி பால் காய்ச்சினோம் அப்படின்னாலே கணபதி ஹோமம் உண்டு, யாகம் வளர்க்குறாங்க. ஏன்? அப்போ தான் அந்த தெய்வங்களோட சக்தி, அந்த கோயிலில் உள்ள தெய்வங்களோட சக்தியை நம்ம புதுப்பிக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். இப்போ கும்பாபிஷேகம் அப்படின்னா சாலையில் மூர்த்திகளுக்கு வைத்து பூஜிக்கப்பட்ட குடத்து நீரை அந்தந்த மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்தல். இதனால் அந்த மூர்த்தி அந்த விக்கிரகத்தில் எழுந்தருளுகிறார். அதாவது இந்த குடத்துல இருந்து நம்ம அந்த தண்ணியை நம்ம மேலே ஊற்றும்போது அந்த தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு தெய்வ சக்தி பிறக்குதான். இப்போ உங்களுக்கு இந்த அரண்மனை படம் பார்த்துருந்தாவே தெரியும். அரண்மனை படத்தில் அந்த அம்பாளுக்கு நல்லா தண்ணி ஊற்றின அடுத்த செகண்ட் அந்த கோவிலே ஒரு பவராக அவ்வளோ அழகாக தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் இந்த என்ன இதுக்கு சில கிரியைகளையும் நம்ம மேற்கொள்கிறோமா. அனுக்னை, சங்கல்பம், பாத்திர பூஜை, கணபதி பூஜை, வர்ண பூஜை, பஞ்சகவ்யம், வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, மிருத் சங்கீர்ணம், அங்குரார்ப்பணம், ரஷாபந்தனம், கும்பலங்காரம்,
கலாகர்ஷணம், யாகசால பிரவேசம், சூரிய சோம பூஜை, மண்டப பூஜை, பிம்பசுத்தி, நாடி சந்தானம், விசேஷ சந்தி, பூதசத்தி, ஷபார்ஷன சுதி, அஷ்டபந்தனம், பூர்ணாகுதி, கும்பாபிஷேகம், மகாபிஷேகம், மண்டலாபிஷேகம். ஒவ்வொரு கோயில்லையும் கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48 நாள் மண்டல பூஜை வந்து நடக்கிறது எல்லாருக்குமே எல்லா கோவில்லையும் இருக்கிற வந்து ஒரு வழக்கம். அதான் கடைசியாக வந்து கும்பாபிஷேகம் மண்டலாபிஷேகத்தோட இந்த கும்பாபிஷேகம் விழா வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகம் பண்ணதுக்கான ஒரு ஒரு இது வந்து முழுமை அடையுதுன்றத சொல்கிறாங்க. இப்போ எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த கலசத்துக்கு தண்ணி ஊற்றுறதையும் நீங்கள் பார்த்து சாமியை தரிசிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து கலசத்துக்கு தண்ணி ஊற்ற போகிறாங்க. இந்த கோவில் வந்து சிவஞானபுரத்தில் இருக்குது. இது வந்து ஒரு தலைக்கட்டுக்குரிய கோவில். பங்காளிகள் வந்து நிறைய இந்த கோவிலோட தலைக்கட்டு வந்து எண்ணிக்கை அதிகம்ன்றதால இவங்க நல்ல விமர்சையாக பண்ணுறாங்க. நன்றி, வணக்கம்.